கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் தியானிக்கிற ஒரு வார்த்தை லூக்கா 23:28. இயேசு அவர்களை முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் கர்த்தருக்கு எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஒரு மருத்துவச்சிகள் பிள்ளைகளுக்காக அழுத போது அவளுடைய ஜீவனை காப்பாற்றி அவளுடைய வாழ்க்கையை செழிக்க செய்தீரே. யாத்திராகமம் 1 15 வாசிக்கும் போது, யாத்ரா 1:15 21 வரைக்கும் வாசிக்கும் போது, அதுவும் இன்று எகிப்தின் ராஜா சிப்ராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மணலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கிட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளையை உயிரோடு காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சிகள் அவரிடத்துக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த 2 மருத்துவச்சிகள், சிப்ராள் பூவாள், இவர்கள் இருவரும் பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிகள். ஆனால் இவர்களுக்கு தேவ பயம் இருந்தது. அன்றைக்கு அந்த எகிப்தின் ராஜா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, அவர்கள் பிரசவிக்கும் போது, நீங்கள் பிரசவம் பார்க்கும் போது அது ஆண் பிள்ளையானால் எப்படியாவது அதை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் விட்டு விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் தேவனுடைய சமூகத்திலே இவர்கள் அழுது ஜெபித்து அந்த குழந்தைகளை காப்பாற்றினார்கள். காப்பாற்றினது மாத்திரமல்ல, அந்த ராஜா கேட்கிறார், அந்த குழந்தைகளை நீங்கள் உயிரோடு தப்ப வைக்கிறதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது, அவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அழுக்குரல் இருந்தது நிமித்தம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ராஜா, நாங்கள் பிரசவிக்க போவதற்கு முன்பாகவே எபிரேய ஸ்திரீகள் எகிப்தின் ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் மிகவும் பலன் உள்ளவர்கள். அவர்கள் நாங்கள் போவதற்கு முன்பே குனிந்து ஆண் பிள்ளையை பெற்று கைகளிலே ஏந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ராஜாவால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. ஆனால் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார், அந்த அழுகையின் கூக்குரலை கேட்டார். அந்த சிப்ராள் பூவாள் தேவனுக்கு பயந்து மற்ற பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தன் இருதயத்தை ஒப்புக் கொடுத்தது நிமித்தம் தேவன் அவருடைய குடும்பத்தை செழிக்க செய்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, சிப்ராள் பூவாள் தேவனுடைய சமூகத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமுதாயத்தில் இருக்கிற ஆண் பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். அது ராஜாவுடைய சட்டமாய் இருந்தாலும் தேவனுக்கு பயந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றினதை பார்க்கிறோம். அதற்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவள் குடும்பம் செழித்தது. இன்றைக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சூழ இருக்கிற பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு அவதூறாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்களா? குடிக்கு, போதை மருந்துக்கு, சிகரெட்டுக்கு, ஆன்ஸ்க்கு, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறார்களா? சிறு பிராயத்திலிருந்த இச்சையின் ஆவி அவளை தூண்டி கொண்டிருக்கிறதா? கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனின் பெருமையிலே விழுந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களா? பாதாளம் அவளை விழுங்க வேண்டும் என்று சொல்லி தீவிரித்து அவர்களை இன்றைக்கு தன் பக்கமாய் இழுக்கிறதா? புலம்பலை வாசித்தோம் அல்லவா? நான் வளர்த்த பிள்ளையை இன்றைக்கு பகைஞன் சங்கரிப்பது எப்படி என்று சொல்லி இன்னைக்கு பகைஞன் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இருக்கிற அந்த காலகட்டத்திலே சிப்ராள் பூவாடை போல் ஸ்திரீகளாகிய நீங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு பயந்து நீங்கள் தேவ கசங்களை கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவர்கள் இப்படி ஜெபித்திருப்பார்கள், நாங்கள் ராஜாவின் சட்டத்தை மீறி செய்கிறோம், ராஜா என்ன தண்டனை வைத்தாலும் பரவாயில்லை, இந்த பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய ஆத்மா விலையேற பெற்றது என்று சொல்லி அவர்கள் அந்த
தைரியமாக செயல்பட்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த விவேகத்தை ஞானத்தை தந்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றும்படி கிருபை செய்தார். இன்றைக்கு ஒரு ஸ்திரீயாய் கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஒரு பிள்ளையுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்கு கண்ணீர் விடுகிறாயா? அந்த பிள்ளை போகிற பாதையை நீ அறிந்து நீ அந்த பிள்ளைக்காக பரிதபிக்கிறாயா? இன்றைக்கு யோசித்து பார். இன்றைக்கு பிள்ளைகளை காப்பாற்றுகிற சிப்ராள் பூவாளை போல் மாறும்போது நம்முடைய குடும்பம் செழிக்கும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தார், உங்கள் பிள்ளை அழகாய் கர்த்தருக்குள் வளர கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா, சிப்ராள் பூவாளை போல் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே தேவ சமுதலை காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, அவர்கள் மிகவும் ஞானமாய் அந்த ஜெபத்திலே பெற்ற அந்த விவேகத்தின் நிமித்தம் ராஜாவிடத்திலே சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோமே. எகிப்து ஸ்திரீகளைப் போல் எபிரேய ஸ்திரீகள் அல்ல, அவர்கள் பலனுள்ளவர்கள். அவர்கள் மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்பாக குனிந்து பிள்ளையை பெற்று கைகளில் ஏந்திருந்தார்கள். அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு கனப்படுத்தி அவருடைய குடும்பத்தை செழிக்க செய்தீரே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, மற்ற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபித்து அவர்களை ஆத்துமாவை காப்பாற்றி பரலோக ராஜ்யத்திற்கு பிரஜைகளாய் மாற பகைஞன் கையில் விடுவிக்க எங்களை எழுப்பும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.